வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி3 ஆட் சம்மந்தமான ஒரு சில முக்கியமான ஒரு தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மைவி3 ஆட் சம்மந்தமாக ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸாக வந்து போயிட்டு இருக்கக்கூடியது. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி EOW அதிகாரிகள் ஒரு செகண்ட் சான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் கம்பெனியில் யாரெல்லாம் பணம் போட்டு பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ வந்து மறுபடியும் புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் சான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அது எல்லா நியூஸ் சேனல் ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது அறிவிப்பும் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி யார் யாரெல்லாம் மைவி3 ஆடில் காசு போட்டு பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2வது முறையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருக்கிற காரணத்தினால இப்போ இந்த கேஸை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ நீதிமன்றமாக இருக்கட்டும், EOW அதிகாரிகளாக இருக்கட்டும், ஸோ இந்த கேஸை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா EOW அதிகாரிகள் இந்த 2வது அறிவிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஸோ மெயினாக வந்து மக்களுக்கான பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா EOW அதிகாரிகள் மறுபடியும் இந்த கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ யாராவது பாதிக்கப்பட்டீங்கன்னா கேஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் கேஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய வகையிலையும் இந்த கேஸை முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வோட ஒரு வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலியமாக நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்காதது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம். பட் EOW அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு மெம்பர்ஸ்க்கான பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கிறாங்க. மைவி3 ஆட் கம்பெனியாக இருக்கட்டும், பேமெண்ட்டாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. மக்களுடைய பொருளாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடிய வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றமாக இருக்கட்டும், EOW அதிகாரிகளாக இருக்கட்டும், இந்த கேஸுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த 2வது ஒரு சான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புகார் அளிக்கணுமோ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து புகார் அளிங்க. உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். கேஸை வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழியாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய வகையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது சான்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் சரி மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருமே ஒரு சிந்திச்சு ஒரு நல்ல ஒரு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கக்கூடிய வகையில் தான் நான் இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆனதுனால யாரெல்லாம் வெயிட் பண்ண முடியாதோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பணத்தை EOW அதிகாரிகளாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும் பிரித்து கொடுக்கறதுக்கு இப்படியான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் சரி ஒரு தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. நான் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கான பணத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிப்பாங்க. மக்களுக்கான பணமும் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய பணம் பிரித்து வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும். EOW அதிகாரிகளாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும் ஒரு நல்ல முறையில் செயல்பட்டு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை முடித்து மக்களுக்கான பணத்தை திருப்பி கொடுத்தா அது மக்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருப்பாங்க. ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் சரி மைவி3 ஆட் சம்மந்தமாக இது அதிகாரப்பூர்வமான தகவல் வந்தால் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியம் மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.